ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 1/8/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, உலகில் அமைதியின் ஸ்தாபனை எப்போது மற்றும் எந்த விதிப்படி நடக்கின்றதுன்னு கேட்குறாங்க. உலகத்தில் அமைதியானது மகாபாரத சண்டைக்கு பிறகுதான் ஏற்படும்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் அதற்காக நீங்கள் முன்னதாகவே தயாராக இருக்க வேண்டும். தனது கர்மங்களை வென்ற நிலையை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை சிந்தனை செய்து தந்தையின் நினைவின் மூலம் முழுமையாக தூய்மை அடைய வேண்டும். அப்போது இந்த சிருஷ்டியில் மாற்றம் ஏற்படும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது காகத்தின் எச்சத்திற்கு சமமான சுகம்னு சந்நியாசிகள் சொல்லுவதாக பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, கலியுகத்தில் அனைவரும் அஞ்ஞானத்தின் அசுர தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் கும்பகர்ணன்கள் என சொல்லப்படுகின்றது. ஞானம் மிகவும் சுலபமானதுன்னு தந்தை சொல்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ வேத சாஸ்திரங்கள் முதலானவைகளை படிக்கிறாங்க, ஹடயோகம் செய்கிறாங்க, குரு முதலானவர்களை பின்பற்றுறாங்க. இப்போது அவர்கள் அனைவரையும் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு பொழுதும் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. தந்தை தான் ராஜ்யத்தை கொடுப்பார். மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் அதை தான் காகத்திற்கு எச்சத்திற்கு சமமான சுகம்னு சந்நியாசிகள் சொல்கிறாங்க. ஏனெனில் அவர்கள் வீடு வாசலை விட்டு காட்டிற்கு ஓடி சென்று விடுறாங்க. இந்த ஞானத்தை ஞானக்கடலாகிய தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எப்படியெல்லாம் சிக்கி கொண்டிருக்கிறாங்கன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பிறவிகளாக பக்தி செய்தபடி வந்திருக்கிறாங்க. ஸ்நானம் செய்வதற்காக செல்கிறாங்க. கங்கையில் மட்டும் ஸ்நானம் செய்வதில்லை. எங்காவது நீர் நிறைந்த குளம் முதலானவற்றை பார்த்தார்கள் என்றால் அவைகளையும் தூய்மையாக்கக்கூடியதுன்னு புரிந்து கொள்கிறாங்க. இங்கும் கூட கௌமுக்கு அதாவது பசுவின் வாய் இருக்கின்றது. நீர்வீழ்ச்சியிலிருந்து நீர் வருகின்றது. கிணற்றிலிருந்து நீர் வந்தால் அதை பதீத்த பாவனி கங்கைன்னு சொல்கிறதில்ல. இதுவும் தீர்த்தம்னு மனிதர்கள் புரிந்து கொள்கிறாங்க. பல மனிதர்கள் பாவனையோடு அங்கே சென்று ஸ்நானம் முதலானவை செய்கிறாங்கன்னு பாபா மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எப்படியெல்லாம் சிக்கியிருப்பதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாரால் விநாசம் தாமதமாகின்றதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், உலகத்தில் அமைதியோ சண்டைக்கு பிறகு ஏற்படும் என்பதை இப்போது நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த சண்டை எந்த சமயத்திலும் தொடங்கலாம். அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. குழந்தைங்களாகிய உங்களால் தான் தாமதம். குழந்தைங்களாகிய நீங்கள் கர்மாதீத்த நிலை அடையும் போது தான் அதில் தான் முயற்சி தேவைப்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் சொல்வதை நம்பாத மனிதர்களை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, உலகத்தில் அமைதி சத்யுகத்தில் தான் ஏற்படுங்கிறத நீங்கள் புரிய வைக்க முடியும். இங்கே கண்டிப்பாக அசாந்தி தான் இருக்கும். ஆனால் பலர் நீங்கள் சொல்வதன் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் சொர்க்கத்தில் வரவே போவதில்லை எனும்போது ஸ்ரீமத் படி நடக்கவும் மாட்டார்கள். இங்கும் கூட பலர் தூய்மையாக இருக்க முடிவதில்லை. உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவானின் வழி உங்களுக்கு கிடைக்கிறது. யாருடைய நடத்தையாவது நன்றாக இல்லை என்றால் உனக்கு ஈஸ்வரன் நல்ல வழி காட்டட்டும்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போது நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், லௌகீக தந்தை கூட எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பணம் கொடுப்பார்? தானும் எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுப்பேன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தந்தைக்கு குழந்தைகளை தான் பிடிக்கும். மாற்றாந்தாய் குழந்தைங்களை பிடிக்காது. லௌகீக தந்தை கூட நல்ல குழந்தைங்களுக்கு தான் பணம் கொடுப்பார். அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. யார் என்னுடையவர்கள் ஆகிறார்களோ அவர்களுக்கு தான் நான் ஆஸ்தி கொடுப்பேன்னு தந்தையும் சொல்கிறாரு. யார் என்னுடையவர்களாக ஆவதில்லையோ அவர்கள் ஜீரணம் செய்ய முடியாது. ஸ்ரீமத் படி நடக்க மாட்டாங்க. அவர்கள் பக்தர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதர்கள் தானம் செய்வதை யாருக்கு சமர்ப்பணம் செய்வதாக கூறுவதாக பாபா கேட்கின்றார். பாபா சொல்கிறாங்க, யாராவது பெரிய சந்நியாசி வருகிறார் என்றால் பலர் அவருடைய சீடர்களாக ஆகுறாங்க. நிதி திரட்டுவாங்க. தம்முடைய சக்திக்கு தக்கவாறு நிதி கொடுப்பாங்க. இங்கே நிதி திரட்ட சொல்லி தந்தை சொல்கிறதில்ல. இங்கே யார் விதை விதைக்கின்றார்களோ அவர்கள் 21 பிறவிக்கு அதனுடைய பலனை அடைகிறாங்க.
மனிதர்கள் தானம் செய்தார்கள் என்றால் ஈஸ்வரன் பெயரால் நாம் செய்கிறோம்னு புரிந்து கொள்கிறாங்க. ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம்னு சொல்கிறாங்க, அல்லது கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணருடைய பெயரை ஏன் எடுக்கிறார்கள்? ஏனென்றால் அவர் கீதையின் பகவான்னு புரிந்து கொள்கிறாங்க. ஸ்ரீ ராதைக்கு அர்ப்பணம்னு ஒரு பொழுதும் சொல்லுவதில்லை, ஈஸ்வரா அல்லது கிருஷ்ணா அர்ப்பணம்னு சொல்கிறாங்க. பலனை கொடுப்பவர் ஈஸ்வரன் தான்னு புரிந்திருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, திரௌபதி கிருஷ்ணனை கூப்பிட்டது போல் இப்பொழுதும் அபலைகள் கூப்பிடுவதை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, திரௌபதி துச்சாதனன் என்னை மானபங்கப்படுத்துகிறார் என பகவானை கூப்பிட்டார். இப்போதும் கூட அபலைகள் எவ்வளவு கூப்பிடுறாங்க, என் மானத்தை காப்பாற்றுங்கள்னு. பாபா, இவர் என்னை மிகவும் அடிக்கிறார், விஷத்தை கொடு, இல்லாவிட்டால் அடிப்பேன்னு சொல்கின்றார். பாபா, இந்த பந்தனங்களிலிருந்து விடுவீங்க, பந்தனம் விடுபடதான் போகின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. பிறகு 21 பிறவிக்கு ஒரு பொழுதும் மானத்தை இழக்க மாட்டீங்க, அங்கே விகாரமே இருக்காதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் நேரடியாக மனிதர்களிடம் எந்த வார்த்தையை சொன்னால் கோபத்தில் வந்து ஆத்திரப்படுவார்கள்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, யாராவது இறந்து விட்டால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் சொர்க்கம் எங்கே இருக்கின்றது? இது நரகமாக இருக்குது. சொர்க்கவாசி ஆகினார் என்றால் கண்டிப்பாக நரகத்தில் இருந்திருக்கிறார். ஆனால் யாருக்காவது நேரடியாக நீங்கள் நரகவாசின்னு சொன்னீங்கன்னா கோபத்தில் வந்து ஆத்திரப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எழுத வேண்டும், இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்றால் நீங்கள் நரகவாசியாக உள்ளீர்கள் என்றுதானே அர்த்தம். நீங்கள் உண்மையிலும் உண்மையான சொர்க்கத்திற்கு செல்வதற்கான யுக்தியை நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்படிப்பட்ட ஸ்லோகன்களை எழுதி மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இந்த பழைய உலகம் இப்போது முடிய இருக்குது. இந்த சண்டைக்கு பிறகு 5000 வருடத்திற்கு முன்பு போல உலகில் அமைதி ஏற்பட இருக்குதுன்னு செய்தித்தாள்களில் வெளியிடுங்க. அங்கே ஒரே ஒரு ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம் இருந்தது. பிறகு அவர்கள் சொல்கிறாங்க, அங்கும் கூட கம்சன், ஜராசந்தன் முதலான அசுரர்கள் இருந்தாங்க. திரேதாவில் ராவணன் இருந்தார். இப்போது அவர்களிடம் யார் மண்டையை உடைத்து கொள்வது? ஞானம் மற்றும் பக்திக்கிடையில் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கின்றது. இவ்வளவு சகஜமான விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் பதிகிறது கடினமாக இருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஸ்லோகன்கள் ஏற்பாடு செய்யணும். இந்த சண்டைக்கு பிறகு நாடகத்தின்படி உலகத்தில் அமைதி ஏற்பட உள்ளது. ஒவ்வொரு கல்பமும் உலகில் அமைதி ஏற்படுகின்றது. பிறகு கலியுகத்தின் இறுதியில் அசாந்தி ஏற்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தங்கப்பெட்டி என்று பாபா யாரை குறிப்பிடுகின்றார்? பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளை வைரத்திற்கு சமமாக ஆக்குவதற்காக சிவபாபா வருகிறார் எனும்போது பெட்டியும் கூட அதற்கேற்றாற் போல தங்கத்தாலானது தேவைப்படுது. அதில் வந்து பிரவேசம் செய்வதற்காக இப்போது இவர் பிரம்மா பாபா எப்படி தங்க பெட்டி அதாவது ரதமாக ஆனார் என்றால் உடனே காட்சி தெரிய வைத்தார். நீ உலகின் எஜமானனாக போகிறாய், இப்போது என்னை மட்டும் நினைவு செய், தூய்மை அடைவாயாக என்ற போது உடன் தூய்மை அடைய தொடங்கினார்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த உறுதிமொழியை கொடுத்து விழுந்துவிட்டால் நினைவு யாத்திரையை நின்று போய்விடும்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தூய்மை ஆகாமல் ஞானத்தின் தாரணை ஆகாது. சிங்கத்தின் பால் வைக்க தங்க பாத்திரம் தேவை, தூய்மை தேவை. தாரணை செய்வதற்கு தூய்மையின் உறுதிமொழி கொடுத்துவிட்டு பிறகு விழுந்துவிட்டால் நினைவு யாத்திரையே நின்று போய்விடுகின்றது, ஞானமே முடிந்து போய்விடுகின்றது. காமம் மிகப்பெரிய எதிரி. இது பகவானின் மகா வாக்கியம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது, அவர்களுக்கும் அம்பு தைக்காதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சந்நியாசிகள் எது சாத்தியமில்லை என்று சொல்லுவதாக பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இல்லற விஷயங்களில் இருந்தபடியே தூய்மையாகவும் ஆக வேண்டும். சந்நியாசிகள் சொல்கிறாங்க, இருவரும் ஒன்றாக இருந்தால் தூய்மையாக இருக்க முடியாதுன்னு. உங்களுக்கு எந்த பிராப்தியும் அதாவது பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டம் இல்லை என்றால் எப்படி இருப்பீர்கள்னு சொல்லுங்கங்கிறாங்க பாபா. இங்கேயோ உலகின் ராஜ்யம் கிடைக்கின்றது, எனக்காக குலத்தின் மரியாதையை காப்பாற்றுங்கள்னு தந்தை சொல்கிறாரு. இவருடைய பிரம்மாவின் தாடிக்கு அதாவது வயதிற்கு மரியாதை வையுங்கள்னு சிவபாபா சொல்கிறாரு. இந்த ஒரு கடைசி பிறவியில் தூய்மையாக இருந்தால் சொர்க்கத்தின் எஜமானனா ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு 3000 வருடங்களுக்கு எந்த சண்டையெல்லாம் நடக்காது, சத்யுகத்தில் எதெல்லாம் இருக்காதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இதில் அனைவரும் தேவை. அங்கே அமைச்சர்கள் இருக்கிறதில்ல. ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தூய்மையற்ற ராஜாக்களுக்கு கூட ஒரு அமைச்சர் இருப்பார். இங்கே பாருங்கள், எவ்வளவு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. தங்களுக்குள்ள சண்டை போட்டபடி இருக்கிறாங்க. தந்தை அனைத்து போராட்டங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். பிறகு 3000 வருடங்களுக்கு எந்த சண்டையும் நடக்காது. சிறைச்சாலை முதலானவை இருக்காது. நீதிமன்றம் முதலான எதுவுமே இருக்காது. அங்கே சுகமாக இருக்கும். இதற்காக முயற்சி செய்யணும். மரணம் தலைமீது நின்றிருக்கிறது. நினைவின் யாத்திரையின் மூலம் விகர்மாஜித், அதாவது பாவ கர்மங்களை வென்றவர்கள் ஆக வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்படி சிரேஷ்ட செல்வந்தர் மற்றும் புத்திசாலி ஆக முடியும்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, புத்திசாலி குழந்தைங்க ஒவ்வொரு சக்தியும் காரியத்தில் பயன்படுத்தும் விதியை தெரிஞ்சிருப்பாங்க. ஒருவர் எந்த அளவிற்கு சக்திகளை காரியத்தில் பயன்படுத்துகின்றாரோ அந்த அளவிற்கு அந்த சக்திகள் விருத்தி அடையும். எனவே அவ்வாறு ஈஸ்வரிய பட்ஜெட் தயார் செய்யுங்கள். உலகின் ஒவ்வொரு ஆத்மா உங்கள் மூலம் ஏதாவது பிராப்தியாக அடைந்து உங்களது குணங்களின் மகிமை பாட வேண்டும். அனைவருக்கும் ஏதாவது கொடுத்தே ஆக வேண்டும். முக்தி கொடுங்கள் அல்லது ஜீவன் முக்தி கொடுங்கள். ஈஸ்வரிய பட்ஜெட் தயாரித்து சர்வ சக்திகளையும் சேமியுங்கள் மற்றும் சேமித்த சக்திகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் யாசிப்பதிலிருந்து துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்பொழுது செல்வந்தர்களாக ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க. சுத்த சங்கல்பங்களை தனது வாழ்க்கையின் விலை மதிப்பெற்ற பொக்கிஷமாக ஆக்கி கொண்டீர்கள் எனில் செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மகதேஸ்வரி ஜெகதாம்பா எதை அழிக்க வேண்டுமே தவிர உருவாக்கக்கூடாது என்று கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நான் எப்படியாவது எனது விகாரங்களை வசப்படுத்த வேண்டும்ங்கிற லட்சியம் அவசியம் முதலில் வைக்கணுங்கிறாங்க. அப்போது நான் ஈஸ்வரிய சுகம் மற்றும் அமைதியாக இருக்க முடியும். தனது முக்கிய முயற்சியை சுகம் அமைதியாக இருந்து மற்றவர்களையும் அமைதியில் கொண்டு வருவதாகும். இதற்கு பொறுமை சக்தி அவசியம் தேவைப்படுது. அனைத்திற்கும் ஆதாரம் தன்மீது தான் இருக்கிறது. ஒருவர் ஏதாவது கூறிவிட்டால் அசாந்தியில் வந்துவிடுவது என்று இருக்கக்கூடாது. ஞானத்தின் முதல் குணம் பொறுமை சக்தி தாரணை செய்வதாகும். அஞ்ஞான காலத்திலும் ஒருவர் எவ்வளவுதான் திட்டினாலும் எனக்கு எங்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று நினையுங்கள். திட்டக்கூடியவர் சுயம் அசாந்தியில் வந்துவிட்டார். அவரது கணக்கு வழக்கு உருவாகி விடுகிறது. ஆனால் நானும் அசாந்தியில் வந்துவிட்டேன், ஏதாவது கூறிவிட்டேன் எனில் அது எனது விகர்மமாக ஆகிவிடும். எனவே விகர்மம் செய்யும் போட்டி போடாதீர்கள். நான் விகர்மங்களை அழிக்க வேண்டுமே தவிர உருவாக்கக்கூடாது. பல பிறவிகளாக விகர்மங்கள் செய்து வந்தேன் மற்றும் துக்கமடைந்து வந்தேன். இப்போது ஞானம் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யார் ஒருபொழுதும் பூமியின் ஈர்ப்பில் வர முடியாதுன்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பரமாத்மா அன்பின் அனுபவியாக ஆகின்ற பொழுது இந்த அனுபவத்தின் மூலம் சகஜயோகி ஆகி பறந்து கொண்டே இருப்பீர்கள். பரமாத்மா அன்பு பறக்க வைக்கும் சாதனமாகும். பறக்கக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் பூமியின் ஈர்ப்பில் வர முடியாது. மாயை எவ்வளவுதான் ஈர்க்கக்கூடிய ரூபத்தில் வந்தாலும் அந்த ஈர்ப்பு பறக்கும் கலையில் உள்ளவர்களிடம் சென்றடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.